எவ்ரிடேவும் நாம ChatGPT, Claude மாதிரியான ஏஐல ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி ஆன்சர் வாங்குறோம். அது நிறைய பேருக்கு மேஜிக்கா தோணலாம். எஸ், சம்டைம்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பைடர்மேன் ஃப்ரைடே கிட்ட பேசுற மீம் மாதிரி நம்மள புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரா ஃபீல் ஆகும். அவன் டோனி ஸ்டார்க் மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்கறான். ஒண்ணுமே இல்லாத என்ன பார்த்தா பிடிக்கலாம் தான் சொல்லுவா. ஆனா அவ இடத்துல நான் இருந்தா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். பட் உண்மை தெரிஞ்சா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இது லேர்ன் வித் மேவரிக்ல எபிசோட் 1. நான் ஹரி மேவரிக். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி மாடல்ஸ்க்கு ஒரு வார்த்தை பேசும்போது நெக்ஸ்ட் என்ன வேர்ட் பேசணும்னு ஐடியாவே இருக்காது. அது நீங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்றது இல்ல. இது பேசிக்கலி ஒரு ப்ராபபிலிட்டி டைஸை திரும்ப திரும்ப ரோல் பண்ணுது. ஒன் டெக்ஸ்ட் அட் அ டைம்னு 1 lakh ஆப்ஷன்ஸ் இருக்கிற டிக்ஷனரியில இருந்து இன்னைக்கு நீங்க சென்ட் பட்டன் பிரஸ் பண்ண மொமெண்ட்ல இருந்து ஸ்கிரீன்ல டெக்ஸ்ட் அப்பியர் ஆகுற வரைக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் தான். டோக்கனைசேஷன், எம்பெடிங்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், probabilities, சாம்பிளிங். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஏஐ மேஜிக்கா பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா LLMs, அதாவது Claude, ChatGPT மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வேர்ட்ஸை ரீட் பண்றதுல ஜஸ்ட் டோக்கன்ஸை தான் ரீட் பண்ணுது. நான் ஐ லவ் ப்ரோக்ராமிங், இட்ஸ் ஆசம்னு டைப் பண்ணா மாடல் இதை சென்டென்ஸா பார்க்காது, ஜஸ்ட் சங்க்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா தான் பார்க்கும். அது வேர்ட்ஸா இருக்கலாம், நிறைய டைம் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஜஸ்ட் பஞ்சுவேஷன்ஸா கூட இருக்கும். காமனான தி மாதிரியான வேர்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு டோக்கனை எடுத்துக்கும். லாங் ஆர் ரேரான வேர்ட்ஸ் பீசஸா பிரிக்கப்படும். லைக் இன்டிஸ்டிங்விஷபிள் அது மாதிரியான வேர்ட்ஸ்லாம் 4 வேர்ட்ஸா பிரிக்கும், அதாவது 4 டோக்கன்ஸா பிரிக்கும். இது எல்லாமே ஏஐ திங்க் பண்றதுக்கு முன்னாடி நடக்கும். அதான் எப்போதுமே டோக்கன் லிமிட் இஸ் மேட்டர். ஒரு ஏபிஐ கால் 4096 டோக்கன்ஸ் சொன்னா 4096 வேர்ட்ஸ் இல்ல, அது அரௌண்ட் 3000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் உங்க அழகான ப்ராம்ப்ட் ஜஸ்ட் நம்பர் ஐடி உள்ள லிஸ்ட் ஆஃப் டோக்கன்ஸ் தான். கங்க்ராட்ஸ், இப்ப நீங்க கால்குலேட்டர் கூட பேசிட்டு இருக்கீங்க. பட் வெறும் நம்பர்ஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஸ்டெப் 2, எம்பெடிங்ஸ். இப்ப ஈச் டோக்கனும் வெக்டாரா சேஞ்ச் ஆகும். அது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான். அது மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. GPT-3 எவ்ரி டோக்கனுக்கும் 12,000 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுது. இது ஒரு மீனிங் மேப்பா கம்பேர் பண்ணுங்க. சிமிலர் மீனிங் உள்ள வேர்ட்ஸ் பக்கத்துல பிளேஸ் ஆயிருக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா கிங், மேன்ங்கிறது தான். ரெண்டுமே ஒரு மேல தான் குறிக்குது, சோ பக்கத்துல இருக்கும். இதுவே கிங், உமன்ங்கிற 2 வேர்டும் தள்ளி இருக்கும். இதெல்லாம் யாரும் ஹார்ட் கோட் பண்ணல, இதெல்லாம் மாடல் ரொம்ப அதிகமான கரெக்ட் சென்டென்சஸ ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே, இது டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியா புரியும். ஃபங்க்ஷன், வேரியபிள், ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான் லாங்குவேஜ்லாம் பக்கத்துல இருக்கும். பட் பைத்தான் ஸ்னேக்ங்கிறது ரெப்டைல் நைபர்ஹுட்ல இருக்கும். இதை வச்சுதான் மாடல் கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்குது. ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இல்ல, ஜியாமெட்ரி வச்சு. ஓகே, இப்ப ஏஐ பிரெயின்குள்ள வந்திருக்கும், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இது பில்லியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ் உள்ள பெரிய நியூரல் நெட்வொர்க். பட் இங்க ரியல் ஸ்டார் யாருன்னா அட்டென்ஷன்ங்கிறது தான். அட்டென்ஷனை ஒரு கான்செப்ட்ல உள்ள ஸ்பாட்லைட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல எது ரொம்ப முக்கியம்னு டிசைட் பண்ணும். இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிறது ஒரு எக்ஸாம்பிள். The cat sat on the mat because it was tired. இங்க இட்டுங்கிறது கேட்டை மீன் பண்ணுதா இல்ல மேட்டை மீன் பண்ணுதா? அப்கோர்ஸ் இதுக்கு நீங்க யோசிக்காம பதில் சொல்லிடுவீங்க. மாடலும் அப்படிதான். பிகாஸ் இது மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ பார்த்திருக்கும். அதுக்கு தெரியும் அனிமல்ஸ் தான் டயர்ட் ஆகும், மேட்ஸ் இல்லைன்னு. இந்த ப்ராசஸ் டசன்ஸ் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வச்சு நடக்கும். GPT-3 கிட்ட 96 லேயர்ஸ் இருக்கு. லெம்மா 3 கிட்ட 80 லேயர்ஸ் இருக்கு. ஈச் லேயரும் உங்க ப்ராம்ப்ட்டுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணும். எஸ், பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேன்சி பேட்டர்ன் ப்ராசஸிங் தான். ஓகே, இப்ப மாடல் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு தெரிஞ்ச ஈச் டோக்கனுக்கும் லாஜிக்னு ஒரு ஸ்கோர் அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெம்மா 3க்கு 1,28,000 டோக்கன்ஸ் தெரியும். இதை நம்ம சாஃப்ட் மேக்ஸ் அப்ளை பண்ணி டோக்கன்ஸை பாசிபிலிட்டிஸா மாத்துவோம். சோ மேபி இஸ்க்கு 23%, மேபி ரியலுக்கு 14%, மேபி தீக்கு 9%, அது மாதிரி thousands ஆஃப் மேபிஸ் இருக்கும். சோ இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது, சாம்பிளிங். LLMsல டெம்பரேச்சர்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது லோவா செட் பண்ணா மாடல் சேஃபா ப்ளே பண்ணும். அது கோடிங், ஃபேக்ட் செக்கிங் அது மாதிரி விஷயத்துக்கு கரெக்டா இருக்கும். போரிங்கா இருக்கும் பட் ரிலேபிளா இருக்கும். பட் ஹை டெம்பரேச்சர் செட் ஆனா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். எஸ், மோர் ரிஸ்க், மோர் வியர்ட், பட் மோர் கிரியேட்டிவ். பட் அதை நீங்க ரொம்ப ஹையா வச்சீங்கன்னா குடிச்ச மாதிரி கண்ணா பின்னு ஓட ஆரம்பிச்சோம். சோ LLMோட கிரியேட்டிவிட்டி பெரிய மேஜிக்லாம் இல்ல, ஜஸ்ட் டெம்பரேச்சர் வேல்யூ தான். ஓகே, இப்போ ஒரு டோக்கனை பிக் பண்ணிட்டோம். இப்போ இதை அவுட்புட்ல சேர்த்துடலாம். இதே ப்ராசஸ் ஈச் டோக்கனுக்கும் எகைன் நடக்கும். அதாவது
tokenize, embed, attention, probabilities, sample. So இதனாலதான் longer outputs ஸ்லோவா ஜெனரேட் ஆகுது. ஈச் நியூ டோக்கனும் அதுக்கு ப்ரீவியஸ்ல உள்ள எல்லா டோக்கனையும் பார்க்கணும். சோ இது பெரிய மேஜிக்லாம் இல்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கன் 50ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்ல, மாடல் அங்க போற வரையும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு 3 விஷயம் எல்லா டெவலப்பர்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஹாலுசினேஷன்ஸ். சம்டைம்ஸ் மாடல் பொய் சொல்ற மாதிரி இருக்கும், பட் அது பொய் இல்ல, அதுக்கு உண்மை தெரியல. அதுக்கு எப்போதும் லைக்லியா என்ன இருக்கோ அதுதான் தெரியும். சோ ஃபேக்ட்ஸை எப்போதுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட், கிரியேட்டிவிட்டி. முன்னாடியே சொன்ன அந்த டெம்பரேச்சர் வேல்யூ மாடல் கிரியேட்டிவா ஆக்காது, ஜஸ்ட் ரிஸ்கியர் வேர்ட்ஸை மட்டும் தான் எடுக்கும். சோ கோடிங் மாதிரியான விஷயத்துக்கு லோ டெம்பரேச்சரும் ஐடியாஸ் தேர்றதுக்கு ஹை டெம்பரேச்சரும் செட் பண்ணலாம். தேர்ட், லிமிட்ஸ். கான்டெக்ஸ்ட் லிமிட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ப்ராடக்ட் டிசிஷன்ஸ் இல்ல. அட்டென்ஷன்ங்கிறது எக்ஸ்பென்சிவ், குவாட்ராட்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி டோக்கனும் எவ்ரி அதர் டோக்கனை கம்பேர் பண்ணும். அது பெரிய பாட்டில் நெக் ப்ராசஸ் தான். சோ ஓவராலா அது மேஜிக்லாம் இல்ல, ஜஸ்ட் மேக்ஸ் தான். அதுதான் இன்னும் சூப்பரான விஷயம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா நான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான் போடுவேன், பட் இனி லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். சோ இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். See you.